திருச்சிற்றம்பலம். அடியார்களே, நண்பர்களே, இக்காணொளியில் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் அமைந்துள்ள சில முக்கியமான சன்னதிகள் மற்றும் அதன் சிறப்புகளையும் பார்ப்போம். முருகப்பெருமான் சன்னதி. இங்கு கோவிலில் நுழைந்தவுடன் முதலில் முருகப்பெருமானின் சன்னதி உள்ளது. பக்தர்கள் முதலில் இவரையே வணங்குகிறார்கள். அருணகிரிநாதர் மலையில் இருந்து குதித்தபோது முருகப்பெருமான் அவரை தாங்கி முதல் முறையாக காட்சி கொடுத்த இடமாகும். இரண்டாவது முறையாக சம்பந்தாண்டன் என்னும் புலவர் அருணகிரிநாதரிடம் கொண்ட பொறாமையின் காரணமாக முருகப்பெருமானை நேரில் காட்டும்படி போட்டிக்கு அழைத்தார். அருணகிரிநாதரும் போட்டிக்கு இசைவுற்று அதல சேடனாராட இளமேறு மீதாட அபினகாளிதானாட என்னும் திருப்புகளை பாடியவுடன் முருகப்பெருமான் இங்குள்ள 16 கால் மண்டபத்தில் உள்ள ஒரு தூணில் தோன்றி காட்சி கொடுத்தார். இதனால் இங்குள்ள சன்னதியில் இருக்கும் முருகப்பெருமானுக்கு கம்பத்து இளையனார் என்று பெயர். இத்திருக்கோயிலின் கிழக்கு ராஜகோபுரத்தின் உச்சியில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள அகல் விளக்குகளில் இறந்தவர்கள் மோட்சம் அடைய வேண்டி இறந்தவர் உடல் அடக்கம் செய்யப்பட்ட நாள் அல்லது திதி என்று நல்லெண்ணெய் அல்லது இலுப்பை எண்ணெய் கொண்டு மோட்ச தீபம் போடப்படுகிறது. இது எந்த கோயிலிலும் இல்லாத தனிச்சிறப்பாகும். பிள்ளைப்பேறு இல்லாதவர்கள் அண்ணாமலையாரை வேண்டி குழந்தை பிறந்தவுடன் திருக்கோவிலுக்கு வந்து அர்ச்சனைகள் செய்து கரும்பில் புது புடவையை கொண்டு தொட்டில் அமைத்து குழந்தையை படுக்க வைத்து மாடவீதியில் வலம் வந்து வணங்குவது எந்த கோவிலிலும் இல்லாத தனிச்சிறப்பாகும். இக்கோயிலின் 4வது பிரகாரத்தில் உள்ள பிரம்மதீர்த்த கரையில் காலபைரவர் சன்னதி உள்ளது. இவர் 8 கைகளில் ஆயுதங்களை ஏந்தியும் தலையில் பிறை சந்திரன் மற்றும் திருவாட்சியுடனும் கழுத்தில் கபால மாலையுடனும் ஒரே கல்லில் வடிக்கப்பட்டுள்ளார். ஆணவ குணத்தை நீக்க இவரை வழிபடுதல் சிறப்பாகும். பிரம்ம தீர்த்தத்தின் எதிரே உள்ள உபசன்னதியில் சிவன் பிரம்மலிங்கமாக காட்சி தருகிறார். பிரம்மா இங்கு வந்து சிவனை வழிபட்டதன் அடிப்படையில் இந்த லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. பிரம்மா 4 முகங்களுடன் எப்போதும் வேதத்தை ஓதிக்கொண்டிருப்பார். இதை உணர்த்தும் விதமாக இந்த லிங்கத்தின் 4 திசைகளிலும் ஒவ்வொரு முகம் உள்ளது. மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க இவரை வேண்டிக் கொள்வது சிறப்பானதாகும். மாட்டுப் பொங்கலன்று இங்குள்ள நந்திக்கு விசேஷ பூஜை நடக்கிறது. அன்று அனைத்து விதமான காய்கறிகள், பழங்கள், இனிப்பு வகை பலகாரங்கள் மற்றும் அனைத்து வகை மலர்களைக் கொண்டு மாலை அணிவித்து பூஜை செய்யப்படுகிறது. அந்த நேரத்தில் அண்ணாமலையார் தனது வாகனமான நந்திதேவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக அவர் முன் தோன்றி காட்சி கொடுக்கிறார். செந்தூர விநாயகர் சன்னதி. இங்குள்ள விநாயகருக்கு செந்தூரம் பூசுவது தனிச்சிறப்பாகும். சம்பந்தாசுரன் என்னும் அரக்கனை விநாயகர் வதம் செய்தபோது அவனது இரத்தம் கீழே விழும் துளிகளிலிருந்து அரக்கர்கள் உருவாகினர். இதை தடுக்கும் விதமாக விநாயகர் அவனது இரத்தத்தை தனது உடம்பில் தாங்கினார். இதன் காரணமாக சித்திரை வருட பிறப்பு நாள், விநாயகர் சதுர்த்தி, திருக்கார்த்திகை மற்றும் தை மாதத்தில் ஒரு நாள் என வருடத்தில் 4 நாட்கள் மட்டும் இவருக்கு செந்தூரம் சாத்தும் நிகழ்வு நடைபெறுகிறது. 3ஆம் பிரகாரத்தில் தல விருட்சமாக மகிழமரம் அமைந்துள்ளது. அதன் அருகில் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியும் அடுத்து கிழக்கு நோக்கி மகிழமரத்து விநாயகர் சன்னதியும் உள்ளது. அருகிலேயே ஜலகண்டேஸ்வரர் சன்னதியும் உள்ளது. இங்குள்ள மேடையில் நின்று கிழக்கு நோக்கி பார்த்தால் கோவிலின் 9 கோபுரங்களையும் காணலாம். அடியார்களே, நண்பர்களே, இதுபோன்று கோயில்களின் சிறப்புகளைக் காண நம்முடைய சிவபுராணம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் உங்கள் மேலான கருத்துக்களையும் பதிவிடுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.